ஹாய் யூடியூப்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் வந்திருக்கு. நம்ம ஏதாவது ஷார்ட்ஸ் பார்க்குறோம் அப்படின்னா இப்படின்னு நிறைய டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இந்த ரைட் சைடு வந்து லைக், டிஸ்லைக், கமெண்ட்ஸ் இந்த ஆப்ஷன் அதுக்கப்புறம் இந்த லோகோ ரைட்லேயே சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ப்ராடக்ட்டை வந்து டேக் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப வந்து நம்மளுக்கு கண்டென்ட்டே பார்க்க முடியாமல் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா ஜஸ்ட்டு வந்துட்டு ரைட் சைடு இது மாதிரி மேலே கிளிக் பண்ணிங்கன்னா மேலே வந்து ஆப்ஷன் வரும். அது 3 டாட் இருக்குது பார்த்தீங்களா? 3 டாட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், கிளியர் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் நம்ம கிளியராக வீடியோ மட்டும் நீட்டாக வந்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் ப்ராடக்ட்டை இதெல்லாம் வந்து டேக் பண்ணல. ஒரு சில வீடியோலலாம் நம்ம ரிலேட்டட் வீடியோ, ப்ராடக்ட் டேக் பண்ணுறது இந்த மாதிரி எல்லாமே ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனை வந்து இந்த சென்டரில் வந்து கொஞ்சமாக மட்டும் தான் தெரியும். ஷார்ட்ஸ் இருக்கிறதே கொஞ்சம் தான். அதையும் வந்து பார்த்தீங்கன்னா லைக், டிஸ்லைக் இது எல்லாமே ஃபுல்லாக கவர் ஆயிரும். ஸோ இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி கிளியராக நீங்கள் வந்து ஷார்ட்ஸை மட்டும் பார்த்துக்கலாம். இப்போ திரும்ப நம்ம வேணும்னா அந்த இங்க பாட்டமில் பாருங்கள் ரைட் சைடு அந்த 2 ஏரோ மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணுறோன்னா திரும்ப பழையபடி நம்மளுக்கு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் பழையபடியே வந்துருச்சு. ஸோ ஜஸ்ட்டு மேலே ஒரு கிளிக் பண்ணிவிட்டு அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அழகாக நீட்டாக நம்ம வந்து பார்த்துக்க முடியும்.